ஒரு தடவை ஜலதரங்கம்னு ஒரு கருவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜலதரங்கம்னு ஒரு கருவி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், வானொலி ரேடியோ ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன் மதுரையில். அப்போ ஒரு 80 வயது பெரியவங்க ஒரு அம்மா, ஜலதரங்கம்னா என்னன்னு சொல்கிறீங்க, பல வகையான கிண்ணங்களை வச்சு அதில் தண்ணீர் வச்சுருப்பாங்க. கையில் ஒரு சின்ன ஒரு இது வச்சு டிங் 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 அடி. இதுக்கு பேர் தான் ஜலதரங்கம்னு பேர். ஜலம்னா தண்ணி. இதில் அந்த சுருதி மாறுறதா இருந்தால் என்ன செய்யணுமா, தண்ணீரை கூட்டினாலோ குறைச்சாலோ அந்த சுருதி மாறுமா. அப்படி தண்ணி வச்சு அப்படி அவங்க அதை வாசிக்கிறாங்க. அங்கே கேட்க அவ்வளவு இனிமையாக இருக்குதுங்க. அந்த கிண்ணத்தில் அந்த சின்ன இது படுது, அந்த தண்ணீர் தெறிக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. நான் என் கூட வந்த நண்பர்கிட்ட சொன்னேன், என்ன ஆச்சரியம் பாருங்க அப்படின்னேன். அவர் உடனே 80 வயசில் வாசிக்கிறாங்களே அதைத்தானே சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை இல்லை, 80 வயசில் கிண்ணம் எங்கே இருக்குன்னு தெரியுதே அப்படின்னேன். ஏன்னா அவர் வீட்டுக்கு வந்து இந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, அது முக்கியம் இல்லையா? ஏன்னா நமக்கு, நான் ஒரு நண்பர் வீட்டுக்கு அவருடைய அப்பாவுக்கு 80வது வயது பிறந்தநாளைக்கு கூப்பிட்டுருந்தார். அவர் அமெரிக்காவில் இருக்கார். சென்னையில் அந்த சதாப்தி இது நடக்குது, சதாபிஷேகம். நான் போயிருந்தேன். அப்போ அவரை கூப்பிட்டு கை கொடுத்தேன். பரவாயில்ல, 80 வயது அப்பாவுக்கு நீங்கள் எல்லாருமா இருந்து நல்லா இது பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள். 80 வயதுலேயும் அவர் நல்லா இளமையாக இருக்கார் அப்படின்னு. என்ன இப்படி சொல்கிறீங்க? இவருக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்தார் 82 வயசு. அடுத்த ஒருத்தர் 85 வயசு, நானும் அவர் அண்ணன் தான் அப்படின்னு வந்தார். அதுக்குள்ள 90 வயசில் ஒருத்தர் நான் தான் மூத்த அண்ணன் அப்படின்னாரு. நான் உங்கள் அப்பாவை பார்க்காம போயிட்டேனே அப்படின்னேன். அது மட்டும் இல்லை, அந்த 92 வயசு, 90 வயசு, 85 வயசு, 80 வயசு இத்தனை பேரும் கூடி உட்காந்துக்கிட்டு என்கிட்ட, நாங்கள் இத்தனை வயசில் டேப்லெட்ஸே எடுத்ததில்லை, மாத்திரை மருந்து சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொன்ன உடனே தாங்க எனக்கு நான் சாப்பிட வேண்டிய மாத்திரை ஞாபகம் வந்துச்சு.